அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அப்படின்னு. அது ஒரு ரகம் என்றால், நெருப்பையே பற்ற வைப்பது என்பது இருக்குது இல்லை, அது இன்னொரு ரகம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஒரு காட்டை கொளுத்தணும் அப்படின்னா கூட ஒரே ஒரு தீக்குச்சி இருந்தால் போதும். ஒரே ஒரு தீக்குச்சி மூலமாக அரசியல் களத்தில் நெருப்பை பற்ற வைத்தது யார் அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். நல்லா இருந்த கூட்டணிங்க டிஎம்கே காங்கிரஸ். இன்னைக்கு நேற்று அமைந்த கூட்டணியாது 1971 ஸ்டார்ட் பண்ண அந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இத்தனை வருடங்களாக நல்லபடியா பயணம் செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல, மாநாட்டில், பொதுக்கூட்டத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்பது, அங்க பச்சை வைத்த நெருப்பு என்பது இங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது சமத்துவமான கட்சிங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுக்குறோம், எங்கள் கட்சிக்கு நம்பி கூட்டணிக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு அவர் சொன்னது. இன்னைக்கு காங்கிரஸ் அதை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க. ஏங்க 71 கூட்டணி வச்சுக்கோங்க, ஒரு நாளாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரம் நீங்க சொன்னீங்களா? 2006 ஒரு வாய்ப்பு வந்தது, அதையும் நாங்கள் விட்டுட்டோம். இனிமேலாம் விடுற மாதிரி இல்லைங்க. 20 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் தேர்தலை நடத்துங்க, நடத்தாமல் போங்க, எங்களுக்கு அதை வச்சுலாம் பிரச்சனையே கிடையாது. தமிழகத்தில் யார் இருந்தாலும் சரி, போனாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மக்கள் வீட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் எங்களுக்கு தருவீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவீங்களா, தரமாட்டீங்களா? இதுதான் காங்கிரஸ் கட்சி டிஎம்கே கிட்ட வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. டிஎம்கே இதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 1971 டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் டிஎம்கே ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க. மிஞ்சி போனால் 2 முறை காங்கிரஸ் தனியாக நின்றுருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் தான் கூட்டணி அமைத்து மத்தியிலும் ஆட்சியை பிடிக்கிறது, மாநிலத்திலும் ஆட்சியை பிடிக்கிறது. மத்தியில் காங்கிரஸ் அப்படின்னா மாநிலத்தில் டிஎம்கே. இது எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. 2009 காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஒரு அடி ஈழத்தில் அந்த போர் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அவங்க மத்தியில் ஆட்சியை பிடிக்கவே முடியல காங்கிரஸ். காங்கிரஸோட தலைமை ராகுல்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை மல்லிகார்ஜுன் கார்கேயாக இருந்தாலும் சரி, அன்னை இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த கருத்தை முன் வச்சாங்களா, இதில் முடிவெடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அவங்க இன்னும் முடிவெடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் டிஎம்கே அந்த கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை, அதற்காக 5 பேர் கொண்ட ஒரு குழு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த குழு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எம்பி ஜோதிமணி, எம்பி மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, வேலுச்சாமி, திருநாவுக்கரசு, இந்த மாதிரி காங்கிரஸ் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்களுடைய கருத்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பொதுத்தளத்தில் கொடுக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், இல்லை அப்படின்னா காங்கிரஸ் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து டிஎம்கே தனியாக எந்த தேர்தலையும் சந்திச்சதா வரலாறே கிடையாது. அதிமுக சந்திச்சிருக்குது 10 வருடம் கண்டினியூவா ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. 2 டைம் 10 வருடங்கள் ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக கட்சி. ஆனால் அந்த திராணிய, அந்த தைரியம், அந்த தில்லு என்பது திமுக கட்சி கிடையாது. வீரவசனம் எல்லாம் பொதுத்தளத்தில் பேசலாம் கூட இதுவரைக்கும் டிஎம்கே தனியாக தேர்தலை சந்தித்தது கிடையாது. ஒரு 10-12 கூட்டணி கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியோட தான் தேர்தலை சந்திப்பாங்க. அப்ப ஒரு பலம் மிகுந்த கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஒரு பாரம்பரிய கட்சியான காங்கிரஸ், இன்னைக்கு நீங்க அதை பலவீனமா பார்த்துட்டு நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம். போன முறை பார்த்தீங்கன்னா 23 தொகுதி தான் கொடுத்தாங்க, 25 தொகுதி தான் கொடுத்தாங்க 2021 காலகட்டத்தில். இப்ப அதுவும் இல்லை, 10, 8 இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அப்ப டிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தைரியமா, அதிமுக தலைமையில தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும் சொல்றாரு. எதிர்கட்சியான அவரே அப்படி பேசும்பொழுது ஆளுங்கட்சியான டிஎம்கே எப்படிங்க சொல்லும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும், எப்படி சொல்லும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் அப்படின்னா பிசிக சும்மா இருப்பாங்களா, மதிமுக சும்மா இருப்பாங்களா, தேமுதிக வர்ற மாதிரி இருக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லா கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடு அப்படின்னா டிஎம்கேயோட நிலைமை என்ன ஆகும்? அவங்கள நம்பி நாம தொகுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த தொகுதிகளில் வெற்றி கிடைக்கல அப்படின்னா அது டிஎம்கேவுடைய தோல்வியை முன்னாடியே கணக்கு போட்டு காமிச்சிடும். ஸோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துதான் திமுக இன்னைக்கு வாய் திறக்கவே இல்லை. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சியோட தலைவர் அவங்க வாய் திறந்து பேசவே இல்லை.
காங்கிரஸோடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, எதுவாக இருந்தாலும் எங்களோட தலைமையை வந்து முடிவெடுக்கும் சொல்றாங்க. யாரும் இது குறித்து வெளியில வந்து பேசக்கூடாது, காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசக்கூடாது, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்றாங்க. அவரை தவிர காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த கூட்டணி விரும்பல. எல்லாருமே தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கூட்டணி வந்து விரும்புறாங்க. ஆட்சி அதிகாரத்துல ஒரு பங்கு தராது, அதனால நாங்க அதை விரும்புறோம்ன்றாங்க. சமீபத்தில் ஒரு மேடையில அண்ணன் திருமா பேசும்போது சொல்றாங்க, பல ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நான் அரசியல் வகுப்படுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு தலித் மக்களுக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு வந்த நடிகர் பின்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா நான் கிளாஸ் எடுத்ததுக்கு என்னங்க அர்த்தம் இருக்குன்னு அவர் வருத்தப்படுறாரு. காங்கிரஸ் வெளியில போச்சு அப்படின்னா டிஎம்கேவோட நிலைமை என்ன ஆகும்? சரி, காங்கிரஸ் தான் தமிழக வெற்றி கழகத்தோட போறாங்க. தமிழக வெற்றி கழகம் பிளஸ் வந்து காங்கிரஸ் இணைந்து ஆட்சியை படிக்க முடியுமா என்றால் அதுவும் வந்து கேள்விக்குறிதான். மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது விஜய் ஆட்சி பிடிப்பார்கள் அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுடைய கருத்து கணிப்பு அப்படி இல்லை. கன்ஃபார்மா அதிமுக ஆட்சியை பிடிக்கும், இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமையும்ன்றதை வந்து தெளிவா அவங்க சொல்றாங்க. டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் இவ்வளவு நெருக்கடியை கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தொகுதிகள் அதிகம் கிடைச்சா எம்பிக்கள் அதிகமாகும். அப்ப பாஜகவை வந்து நம்ம வின் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து டிஎம்கே உருவாக்கி கொடுக்கும். எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி எம்பிக்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நாம வந்து மத்தியில் ஆட்சியை பிடிக்கலாம். இது காங்கிரஸோடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பராசக்தி என்ற திரைப்படத்தை ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. சட்டமன்ற தேர்தல் சில மாதங்கள் தான் இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இதுவும் வந்து ஒரு அரசியல் கணக்கு தான். அதே அரசியல் கணக்குல தான் ஜனநாயகனை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கணும். பட் அது வந்து ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திரைப்படம் வந்து டிஎம்கே உடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். ஏன்னா இந்திய எதிர்ப்பை நாம காட்டியிருக்கோம். டிஎம்கேயோட பங்கு என்ன 1965 அதை நம்ம தெளிவா படம் போட்டு காமிச்சிருக்கோம் அப்படின்னு டிஎம்கே நினைச்சாங்க. ஆனா பாருங்க, அவங்க எண்ணத்துக்கு மாறாக இந்த திரைப்படத்துல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களுடைய கேரக்டர், அவங்களுக்கு எதிரான வசனங்கள், அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இந்திய எதிர்ப்புக்கு, இதையெல்லாம் அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்ததன் விளைவு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலச்சலப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த பராசக்தி திரைப்படம். ஏங்க நாங்க என்ன மானஞ்சோடு சொரணை இல்லாத ஆளுங்களாங்க? நீங்க இப்படியெல்லாம் வந்து வசனத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களே, உங்க கட்சியோட நாங்க கூட்டணி இருக்க விரும்பல அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுத்தளத்துல வெளிப்படையாக பேசுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நெருக்கடியை வந்து டிஎம்கேக்கு கொடுத்திருக்குது. டிஎம்கேல இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியசாமி ஓப்பனா சொல்றாங்க, கூட்டணியில இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, உங்களை நம்பியெல்லாம் டிஎம்கே வந்து இயங்கல அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க. காங்கிரஸ் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி என்பது ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை போடுவாங்க. கலைஞர் கருணாநிதி திட்டுவாரு அன்னை இந்திரா காந்தியை பார்த்து, அதே இந்திரா காந்தியை வந்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கருணாநிதி அவர்களை நம்பலாம், ஆதரித்தால் முழுமையாக ஆதரிப்பார், எதிர்த்தால் முழுமையாக எதிர்ப்பார் அப்படின்னு அவங்க விமர்சனத்தை வந்து கருத்துக்களை வந்து முன்வைப்பாங்க. இப்படி கூட்டணியில இருந்த கட்சிகளை இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். அதுவும் போக காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிங்க ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு ராகுல் காந்தி உடனடியாக போன் பண்றாரு. முதல் நாள் அவர் தான் போன் பண்ணி ஆறுதல் சொல்றாரு. ஜனநாயகன் படம் வந்துட்டு இப்ப தணிக்கை குழுல மாட்டிட்டு இருக்குது, அதற்கும் வந்து அவர் குரல் கொடுக்கிறாரு, பாஜகவை விமர்சனம் பண்றாரு. நீங்க விஜயை வந்துட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி பண்றீங்க, தமிழ் கலாச்சாரம் பொங்கல் திருவிழா என்பது, அதற்கு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடல, இது வந்து தமிழர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு அவர் கருத்துக்களை வந்து பதிவு செய்யறாரு, கண்டனத்தை வந்து பதிவு செய்யறாரு. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் இணைந்தால் நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கலாம். ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிரியும் டிஎம்கே தான், அதிமுக எதிரியும் டிஎம்கே தான். அப்ப இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்தது அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க, அப்போ ஈஸியாக வந்து திமுக வந்து வீழ்த்தலாம். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இணைந்து ஆட்சியை பிடிக்காது. ஏங்க காங்கிரஸ் அவ்வளவு பெரிய பலம் இருந்தா டிஎம்கே ஏங்க காங்கிரஸ் வெளியில விடுறாங்க? நீங்க இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க ஏங்க சொல்றாங்க? அவங்க காங்கிரஸை வந்து தக்க வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்க மாட்டாங்களா, இல்ல ஆட்சி அதிகாரத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லைன்றது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இன்னும் வந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக கூட. இல்லை அப்படின்னா நாங்கள் விஜய் கூட போறோன்றாங்க. விஜய் கூட போனாலும் இங்கே என்ன மாறப்போகுது? ஒண்ணுமே மாற போறது இல்லை. ஆக மொத்தத்தில் இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அதிமுக ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா டிஎம்கே வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடம் மேல அவங்க ஆட்சி தொடரவே மாட்டாங்க, தொடர முடியாது. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த ரவுடிசம்,
அவங்க பண்ணக்கூடிய அந்த வன்முறை, ஊழல் குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் வந்து மக்கள் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த முறை வந்து திமுக ஆட்சியை வரவிட மாட்டாங்க. ஊரு 2 பட்ட கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டிஎம்கே கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக எங்களுக்கு 40-50 தொகுதிகளை கொடுங்க, என் பையனுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுங்கன்னு அவர் நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. விசிக்கு ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, எனக்கு பிரதமராக கூடிய தகுதி இல்லையான்னு அண்ணன் திரும்ப கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இப்படி கூட்டணி கட்சிகள்லாம் வந்து போர்க்கொடி தூக்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. இது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை இப்போவே வந்து கொடுத்துருக்குது, ஒரு சறுக்கலை கொடுத்துருக்கிறது. அது நிச்சயமாக அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். விஜய் கட்சி ஆரம்பித்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரையா என்ன சொன்னாங்கன்னா, தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரு கண்கள் சொன்னாங்க. அதற்கு அப்படியே மாறாக திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்றாரு. அப்பதான் அண்ணன் சீமான் கேட்டாங்க, ஒன்னு இந்த பக்கம் நில்லு அல்ல அந்த பக்கம் நில்லு, தமிழ் தேசியமா திராவிடமா, நடுவுல நின்று லாரியில அடிபட்டு செத்துடாத அப்படின்னு சொன்னாங்க. நீங்க திராவிடத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா ஏன் திராவிட கட்சிகளை ஆதரிக்கல, ஏன் எதிர்க்கிறீங்க? டிஎம்கேவை ஏன் எதிர்க்கிறீங்க? அது திராவிட கட்சி தானே. அதிமுக களத்துல இல்லைன்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? சரிங்க, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்கல்ல, ஏன் அண்ணன் வேல்முருகனை ஆதரிக்கல, ஏன் அண்ணன் சீமானை ஆதரிக்கல, ஏன் அவங்களோட கூட்டணி நீங்க வச்சுக்கல, ஏன் அவங்களோட பயணம் பண்ணல? இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடக்குது. 1.5 லட்சம் தமிழ் உறவுகளை வந்து கொஞ்சம் குவிச்சிட்டு இருக்கிறாங்க. மத்தியில் காங்கிரஸ் இருக்குது, மாநிலத்தில் டிஎம்கே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸோட நட்பு பாராட்டுறாரு விஜய் அவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன 2009 காலகட்டத்தில் இணைவதற்கான முயற்சியும் எடுத்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு, தமிழ் தேசியனுடைய ஒரு கண் அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை, ஒரு கொள்கை இல்லை. நம்ம தற்கொலை சொன்னா அவங்களுக்கு கோபம் வருது. தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி இரு கண்களாக இருக்க முடியும்? ரசிகர்களுடைய கைத்தட்டலை பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சர் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டா பிரதமர்ன்ற கனவுல விஜய் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த கைத்தட்டல்லாம் நாற்காலியில் போய் உட்கார வைக்காது. அதை ஃபர்ஸ்ட் வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. காங்கிரஸ் டிஎம்கே இந்த கூட்டணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த விரிசல் என்பது அதிமுகவுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். விஜய் மாதிரி 1000 நடிகர்கள் வந்தாலும் கூட அதிமுகவுக்கு, புரட்சி தலைவருக்கு, புரட்சி தலைவிக்கு, புரட்சி தமிழனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கி அதை யாராலும் வந்து பிரிக்க முடியாது. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.